அத்தியாயம் 3. சிசுவை சிதைப்பதுதான் விசாரணையா? கடந்த 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இப்போதும் என் மனதுக்குள் அச்சதை தூவும் சத்தம் கேட்கிறது. நானும் நளினியும் திருப்பதியில் திருமணம் செய்து கொண்டு புதுமண தம்பதியாக சென்னை திரும்பினோம். மனதுக்குள் ஆயிரம் கற்பனைகள். சினிமா காதலிக்கே உரிய கனவுகளைப் போல் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவும் கொஞ்சி மகிழவும் ஆசைப்பட்டோம். ஆனால் தலைப்பிள்ளையை தக்க வைக்க கூட போராட வேண்டிய நிலை வரும் என்பதை எந்த ஒரு சொப்பனமும் எங்களுக்கு சொல்லவில்லை. அதிகாரிகளின் ஆசை வார்த்தைகளுக்கு நானும் நளினியும் அசையாத நிலையில் அவர்களின் கவனம் எங்களின் 2.5 மாத சிசுவின் மீது திரும்பியது. இதுவரை நடந்த விசாரணையெல்லாம் சாதாரணம்தான். இனிமேதான் மொத்த சித்திரவதைகளும் இருக்கு. மரியாதையா இப்போவே உன் வயத்தில் வளர்கிற குழந்தைய கலைச்சிடு, இல்லைனா நாங்களே கலைச்சிடுவோம், அது இன்னும் மோசமாக இருக்கும் என அதிகாரிகள் மிரட்ட நளினிக்கு குலைநடுங்கி விட்டது. இது பற்றி அவளிடம் கலந்தாலோசிக்க கூட வழியில்லாத நிலவுக்கு பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகப்படுத்தினர். உங்களோட அத்தனை சித்திரவதைகளையும் நாங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிறதுக்கு காரணமே என் வயத்தில் வளர்கிற சிசுதான். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கலைக்க மாட்டேன் என முடிந்த மட்டும் போராடி இருக்கிறாள் நளினி. அடுத்த கட்டமாக இன்னொரு முயற்சியையும் அதிகாரிகள் நடத்தி பார்த்தார்கள். என் மாமியார் பத்மாவையும் மைத்துனர் பாக்யநாதனையும் மிரட்டி குழந்தையை அழிக்கச் சொல்லுங்க, இல்லையேல் நாங்கள் சொல்வதையெல்லாம் ஒப்புக்கொள்ள சொல்லுங்க என சொல்லியிருக்கிறார்கள். 2.5 மாத சிசுவை சிதைக்க அதிகாரிகளுக்கு என்ன ஒரு ஆர்வம்! சிசுவை அழிக்க மட்டுமல்ல, என்னையும் நளினியையும் கணவன் மனைவி இல்லை என்று போலியாக நிரூபிக்க அதிகாரிகள் திட்டமிட்டனர். நாங்கள் சைதாப்பேட்டையில் கைதான போது நளினியின் கழுத்தில் தாலி இருந்தது. பர்சனல் சர்ச் மெமோவில் XC18 என்ற பர்சனல் சர்ச் மெமோவோ அந்த தகவல் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. போலீஸ் கஸ்டடியில் நாங்கள் இருவரும் கணவன் மனைவி என சொல்லியிருக்கிறோம். ஜுடிஷியல் கஸ்டடி வந்தவுடன் நாங்கள் இருவரும் கணவன் மனைவி என குறிப்பிட்டு பல மனுக்களை சிறப்பு நீதிமன்றத்துக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் பல்வேறு பரிகாரம் வேண்டி எழுதியுள்ளோம். இவ்வளவு இருந்தும் CBI SID அதிகாரிகள் என் மனைவிக்கு எதிராக தயார் செய்த ஆவணங்களை SP 75, 76, 77, Confessional Statement 78, 634, 1206, 1209, 1424, 1424, 1427, 1428 ஆகிய அனைத்திலும் என் மனைவி மிஸ் நளினி என்றுதான் குறிப்பிட்டுள்ளனர். இது எத்தகைய குரூர வில்லத்தனம்! எப்படியாவது என் மனைவியை என்னிடமிருந்து பிரித்து விடலாம் என்று நம்பியே ஆவணங்களில் நளினி கல்யாணம் ஆகாதவர் போல் முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் அந்த முயற்சியிலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு கொலையை விசாரிக்க வேண்டியவர்கள் ஒரு சிசுவை அழிக்கவும் ஒரு குடும்பத்தை சீரழிக்கவும் தான் போராடினார்கள். அடுத்து பத்திரிகையாளர்களிடம் அவர் பந்தி வைத்த செய்திதான் குரூரத்தின் உச்சம். முருகனும் நளினியும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே உடலுறவு வைத்து கொண்டவர்கள் என தாம்பத்திய புனிதத்தை தலைமுழுகும் கொடூரத்தை பரப்பினார்கள். என் மனைவியை வேறு சில ஆண்களுடன் தொடர்பு படுத்தியும் கொச்சை பரப்புதலில் குளிர் காய்ந்தார்கள். இவை குறித்தெல்லாம் ட்ரையல் கோர்ட்டில் CRPC செக்ஷன் 313 கீழ் சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் கண்ணீரோடு சொன்னோம். ஆனால் நிம்மதிக்காக ஏங்கிய எங்களின் குரல் நீதிமன்றத்தின் கம்பீர கதவை தட்ட முடியாமல் தோற்று திரும்பின. அடுத்த நாட்களில் தினசரியை புரட்டினால் பக்கத்துக்கு பக்கம் முருகனும் நளினியும் தான். நளினியின் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு தகப்பன் யார்? புலிகளின் மூத்த தளபதிதான் நளினியின் காதலன் என நெஞ்சை நொறுக்கும் தலைப்புகள். எங்களுக்கு ஒரு குவளை நீர் கூட கொடுக்க அதிகாரிகள் அந்த செய்தியை தாங்கி வந்த தினசரிகளை வலிய வந்து கொடுத்தார்கள். அதை படித்துவிட்டு நாங்கள் துடிதுடிப்பாக ரசித்தார்கள். மனம் மரத்து போகிற அளவுக்கு அத்தனை அவதூறுகளையும் எழுத வைத்தார்கள். என்ன எழுதினாலும் சரி, நான் என் மனைவிக்கும் என் மனைவி எனக்கும் உண்மையாக இருக்கிறோம், இதை எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது என நெஞ்சுக்குள் தைரியம் வார்த்து கிடந்தோம். அப்போதுதான் அவதூறின் அடுத்த கட்ட தாக்குதல் மீடியாக்களில் ஆரம்பித்தது. நளினியின் குழந்தையை கொல்ல முருகன் முயற்சி என தலைப்பிட்டு உள்ளே நாக்கூசும் கற்பனைகளை கடைபிடித்தனர். எழுத்தால், பிரம்பால், அவதூறால், ஆணவத்தால் எங்களை அழிக்க அதிகாரிகள் தீட்டிய அத்தனை திட்டங்களையும் தவிப்போடு தாங்கிக் கொண்டோம்.
இனி அழ கண்ணீர் இல்லை என்கிற நிலையும், இனி எம் மீது பாய்ச்ச அதிகாரிகள் எங்காவது போய் சித்திரவதைகளை கற்றுக்கொண்டு வந்தால்தான் உண்டு என்கிற சகலத்தையும் கடந்த சலிப்பும் எங்களை உறுதி கொள்ள வைத்தன. இத்தனை தடைகளையும் தாண்டி நளினியின் வயிற்றில் ஆருத்ரா பிறந்தாள். சிறைக்குள் பிறந்தது அவள் எந்த பிறவியில் செய்த பாவமோ, ஆனால் எங்கள் வயிற்றில் அவள் பிறந்தது பெரும்பாவம். சிறையில் குழந்தை பிறந்தால் பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்வது எமது சட்ட ரீதியான உரிமை. ஆனாலும் எமக்கு அது மறுக்கப்பட்டது. அதனால் 6 நாட்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்தோம். கைக்குழந்தையாய் மடியில் வைத்துக்கொண்டு பட்டினி கிடப்பது எத்தகைய கொடூரம் என்பதை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். பால் வற்றி போனது. ஈரக்குலையின் ஈரம் இற்றுப்போய் தண்ணீருக்காக ஏங்கத் தொடங்கியது. தாயும் மகளும் மடிகிற நிலையானால் சிக்கல் வந்துவிடுமே என பயந்து என் குழந்தை பிறப்பதற்கு சான்றிதழ் கொடுத்தார்கள். நாங்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்பு இந்து திருமண சட்டப்படி செய்து கொண்ட திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்ய மறுத்த கதையும் நடந்தது. அதற்காக அடுத்த கட்ட உண்ணாவிரதம். பட்டினி கிடப்பதுதான் எமக்கான தீர்வை பெற்றுத்தரும் ஒரே ஆதாரமாக விளங்கியது. உடலை வருத்தி உணவு குடலை சுருக்கி நாவறண்டு இதுதான் கடைசி நாளோ என கண்களுக்குள் பயம் படர்ந்து மொத்தமாக 25 நாட்கள் உண்ணாவிரதம். சாகும் நிலை வரப்போகிறது என தெரிந்த பிறகுதான் அதிகாரிகளின் மனதில் மாற்றம் பிறந்தது. 1995ஆம் ஆண்டு எங்களுடைய திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்து கொண்டோம். குற்றவாளிகள் இல்லை என போராடி இருக்க வேண்டிய நாங்கள் உண்மையான தம்பதி என்பதை நிரூபிக்கவும் எங்கள் மகளை காக்கவும் படாத பாடுபட்டோம். நினைத்து பார்க்க முடியாத அத்தனை கொடூரங்களையும் கருவிலேயே சந்தித்துவிட்ட என் மகள் ஆருத்ரா இன்றைக்கு லண்டனில் பயோமெடிக்கல் சயின்ஸ் முதல் வருடம் படிக்கிறாள். மிருகங்களுக்கு மத்தியில் சிக்கிய சினையாடாக வயிற்றுக்குள் வைத்து அவளை எப்படியாவது பொத்தி பொத்தி வளர்த்தோம் என்பதே இன்றைக்கு நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது. வயிற்றுக்குள் இருந்தபோது மட்டுமல்ல, வளர்ந்து ஆளாகி அவள் நிற்கும் வேளையிலும் மகளே என வாய் நிறைய அழைக்க முடியாமலும் அவள் முகத்தை பார்க்க முடியாமலும் நாங்கள் படும் பாடு 1000 தண்டனைகளுக்கு சமம். எனக்கு தூக்குக்கான தேதி அறிவிக்கப்பட்டது குறித்து விகடன் நிருபர் ஆருத்ராவிடம் பேட்டி எடுத்தபோது அப்பாவை முதல் முறையாக சந்தித்தப்ப ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு புரியுது நான் கேட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு ஆருத்ரா பதில் சொல்லியிருந்தாள். ஒரு தாய் தகப்பனாக ஆருத்ராவுக்கு எதுவும் செய்ய முடியாமல் கொலைகாரனின் மகள் என்கிற பழிப்பெயரை வாங்கி கொடுத்த நாங்கள்தான் ஆருத்ராவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த சிசுவை அழிக்க நினைத்தார்களோ அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை. அவள் உலகத்தின் ஏதோ ஒரு திசையில் இருந்தாலும் எங்களின் வாரிசாக இருக்கிறாள் என்கிற ஆறுதலே எமக்கு போதும். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 4. காவு வாங்கும் கையெழுத்து. இலங்கையில் நான் இருந்தபோது போலீஸ் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை கேள்விப்பட்டது கூட இல்லை. காரணம், அங்கே அந்த கட்டமைப்புகள் அரிது. ஆனால் ராஜீவ் வழக்கில் சிக்கி அனுதினமும் போலீஸ் கையில் நான் அனுபவித்த சித்திரவதைகளும் ஏறி இறங்கிய நீதிமன்ற அவஸ்தைகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. குற்றம் சாட்டுபவர்கள் அதற்குரிய தகுந்த நம்பகமான உண்மைகளை சாட்சிய சான்றுகளை முன்வைத்து நிரூபணம் செய்ய வேண்டும் என்பதுதான் உலகம் முழுக்க பின்பற்றப்படும் குற்ற நடைமுறை சட்டங்களின் அடிப்படை கூறு. ஆனால் எமது விடயத்தில் இந்த அதிமுக்கியமான மனித சமூக விழுமியத்தை பாதுகாக்கும் இந்த சட்ட கோட்பாடு கருணையும் இன்றி தவறாக கையாளப்பட்டது. சட்ட கோட்பாடு மீறப்பட்டதற்கு அதன் குரூர நாக்குகள் எங்களை கொத்தியதற்கு காரணம் எம்மையோ அல்லது வேறு யாரையோ தண்டித்துவிட வேண்டும் என்ற அதிகார பேராசைதான். ஒரு மனிதன் தான் செய்யாத தவறுக்கு அநேகமான சூழ்நிலைகளில் சாட்சிய சான்றுகள் காட்ட முடியாது என்பது இயற்கையின் நியதி மட்டுமல்ல, அறிவியல் தர்க்கவியல் உண்மையும் கூட. குறிப்பிட்ட குற்றம் நடந்த இடத்தில் நான் இல்லை என்றும் அந்த நேரத்தில் நான் என் வீட்டில்தான் இருந்தேன் என்றும் நிரூபணம் செய்ய என் வீட்டார்தான் சாட்சியம் சொல்ல வேண்டும். ஆனால் என் வீட்டாரையே குற்றவாளிகள் பட்டியலிலும் அரசு தரப்பு சாட்சி பட்டியலிலும் சேர்த்துவிட்டு உன்னை நிரபராதி என நிரூபி என்றது சட்டம். யாரை பிடித்து நான் நிரூபிக்க முடியும்? நடந்தது சாதாரண சம்பவம் அல்ல, நாட்டையே குலுங்க வைத்த கொலை.
தமிழகத்தின் சட்ட நிலைமைகள், நீதிமன்ற விபரங்கள், போலீஸ் நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. சிக்கி சின்னாபின்னமாகி மரணத்தின் வாசலை அனுதினமும் தொட்டு திரும்பிய வேளையில்தான் போலீஸ் நடவடிக்கைகள் எப்படிப்பட்டவை என்பது புரியத் தொடங்கியது. அதில் அதிகாரிகளின் கொடூர சித்திரவதை ஒன்றை உங்களிடம் அவசியம் சொல்ல வேண்டும். ஒப்புதல் வாக்குமூலத்தில் என்னிடம் வற்புறுத்தி கையெழுத்து வாங்குவதற்காக அதிகாரிகள் இந்த சித்திரவதையை என் மீது பாய்ச்சினார்கள். அதாவது, ஒரு மேஜை மீது என்னை குப்புறத் தள்ளி 2 பாதங்களும் வெளியே தொங்கும்படி படுக்க வைத்து 2 கால்களையும் கட்டுவார்கள். பின்னர் என் மீது 4-5 பேர் ஏறி அமர்ந்து கொள்ள குதிகால் பாதத்தில் கட்டையால் தொடர்ச்சியாக பலமாக அடிப்பார்கள். உச்சி மண்டையே உடைந்து சிதறும் அளவுக்கு வலி பெருக்கெடுக்கும். இன்னும் ஓர் அடி அடித்தால் உயிர் நின்றுவிடும் போல் தோன்றும். இந்த சித்திரவதையின் விளைவு என்ன என்றால், குறைந்தது 3 நாட்களுக்கு எழுந்து நிற்கவே முடியாது. காலை தரையில் வைத்தால் உயிரே போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த சித்திரவதைக்கு அடிக்கடி ஆளாகுபவர்களால் ஜென்மத்துக்கும் ஓடவோ வேகமாக நடக்கவோ முடியாது. பாத நரம்புகள் முழுமையாக செயலிழந்துவிடும். இந்த சித்திரவதையின் இன்னொரு பகுதியாக தலைகீழாக அந்தரத்தில் கட்டி தொங்கவிட்டு அடிப்பார்கள். பின்பக்கம் பழுத்து வீங்கிவிடும். அன்றாட கடன்களை கழிக்கக்கூட திண்டாடி தவிக்க வேண்டிய நிலை ஆகிவிடும். ஒருவரை அடிக்கும்போது மற்ற எதிரியை அழைத்து வந்து காட்டுவார்கள். அப்போது ஏற்படும் பீதி அடிவாங்குவதை விட கொடுமையானது. என்னை தலைகீழாக கட்டும்போது மரண ஓலமிட தோன்றும். ஆனாலும் பல்லை கடித்தபடி அடக்கிக் கொள்வேன். காரணம், என் அலறல் என் கர்ப்பிணி மனைவிக்கு கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் நகக்கணுவின் இடுக்கை கூட ஆராய்ந்து கண்டுபிடித்துவிடும் அதிகாரிகளுக்கு நான் அலறாமல் இருப்பதற்கான காரணம் கண்டுபிடிக்க முடியாதா? தலைகீழாக தொங்கவிட்டு அடி உதைகளை அரங்கேற்றியபடியே உன் எதிரே யார் நிற்கிறான்னு பாரு என்றார்கள். அடி உதையின் மயக்கமும் தலைகீழாக தொங்கும் அவஸ்தையும் கண்களை கிறுகிறுக வைத்திருக்க எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. விம்மி வெடிக்கும் அழுகுரல் கேட்டு கண்களை திறந்தால் எதிரே என் கர்ப்பிணி மனைவி நளினி. என்ன எவ்வளவு வேண்டுமானாலும் அடியுங்கள், கொல்லுங்கள், ஆனால் அவளை அனுப்பிடுங்க சார், அவளால் தாங்க முடியாது என கதறினேன். அந்த கதறல் அதிகாரிகளுக்கு பிடித்திருந்தது. நளினியை பார்த்து வைத்தபடியே தொடர்ந்து என்னை அடித்தார்கள். கதற கதற எனது விரல்களை பின்னோக்கி வளைத்தார்கள். இதேபோல் எந்த பக்கமெல்லாம் வளைக்க முடியாதோ, விரைக்க முடியாதோ அந்த பக்கமெல்லாம் உறுப்புகளை வளைத்து அலற வைத்தார்கள். என் விரல் இடுக்குகளில் குச்சிகள், பென்சில்கள், பேனாக்களை வைத்து புண்ணாகும் வரை நெரித்தார்கள். இந்த சித்திரவதைகளை நளினிக்கும் செய்தார்கள். சிமெண்ட் தரையில் சிறு கற்களை தூவி அதன் மீது முட்டி போட்டு மணிக்கணக்கில் கைகளை முன்பே நீட்டியபடி நிற்க வைப்பார்கள். கற்கள் முழங்கால்களை இரத்தமாக்க கைகள் ஒடிந்துவிடும் போல் வலிக்கும். முழங்காலை ஒரு பாகை கோணத்தில் மடித்து கைகளை முன்பே நீட்டிய வண்ணம் நாற்காலி வடிவில் மணிக்கணக்கில் நிற்க வைப்பார்கள். ஆரம்பத்தில் ஏதோ உடற்பயிற்சி போலத்தான் இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக நரம்புகளே அறுந்து போகிற அளவுக்கு வலி எடுக்கும். சிறிது நேரத்திலேயே நிற்க முடியாமல் கீழே விழுந்து விடுவேன். அதற்காகவே காத்திருந்தவர்களைப் போல் சரமாரியாக தாக்குவார்கள். இன்னொரு விசாரணை அதிகாரிக்கு சினிமாக்களில் வரும் சண்டை காட்சிகளைப் போல் செய்து காட்ட ஆசை. அதற்காக என்னை நிலத்தில் அமர வைத்து அவர் ஒரு சுழல் நாற்காலியில் அமர்ந்து கொள்வார். அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதே, என்கிட்டயே பொய் சொல்றியா நாயே என்றபடியே நாற்காலியை சுழற்றி சுழற்றி காலால் உதைப்பார். முடிவில் பெரிதாக எதையோ சாதித்து கிழித்தவரை போல், எப்படி நம்ம அடி என என்னிடமே கருத்து கேட்பார். விசாரணை அலுவலகத்தில் வெறும் 6 அடி நிலப்பரப்பில்தான் என் வாழ்க்கை. புரண்டு படுக்கக்கூட இடம் இருக்காது. போய் சேரும் காலத்தில்தான் 6 அடி நிலம் தேவை என்பார்கள். வாழும் காலத்திலேயே அந்த அவஸ்தையை அனுபவித்தவன் நான். 3 பக்கம் இரும்பு அலமாரியின் கதவுகளும் ஒரு பக்கம் நாற்காலியும் போடப்பட்டு இருக்கின்றன. தொடர்ந்து 60 நாட்களாக அதே குறுகிய இடம்தான், அதே அவல வாழ்க்கைதான். கையில் விலங்கு மாட்டி அதற்கு ஒரு தொடர் சங்கிலி போட்டு அருகில் உள்ள நாற்காலியின் காலில் கட்டி வைத்திருந்தனர். சாப்பிடும்போது கூட என் 2 கைகளிலும் அந்த விலங்குகள் அப்படியே இருக்கும். 15 நாட்கள் வரை என்னை குளிக்கக்கூட அனுமதிக்கவில்லை. எங்களுக்கான சித்திரவதைகள் எப்படிப்பட்டவை என்பதை சொல்ல ஒரே ஆதாரம் கோடியாக்கரை சண்முகம். ராஜீவ் கொலை வழக்கில் தானாக முன்வந்து சரணடைந்த தொழிலதிபர் அவர். 14/6/93 அன்று முதல் நாங்கள் அவருடன் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். சண்முகம் பெரிய பணக்காரர். அரசியல்வாதிகள் மத்தியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு உண்டு. அவர் மர்மமான முறையில் 19/7/91 அன்று இறந்து போனார். அவர் இறந்த பின்னணி குறித்து அப்போதே மீடியாக்கள் பலவிதமான சந்தேகங்களை பட்டியலிட்டன.
சண்முகம் மரணத்துக்கு பின்னர் அவர் குடும்பத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வீரசேகரன் மீது தடா வழக்கின் கீழ் பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர். மிகுந்த பணவசதியும் செல்வாக்கும் கொண்ட சண்முகத்துக்கும் அவருக்காக ஆஜரான ஒரு வழக்கறிஞருக்குமே இப்படியான கதி என்றால் என்னை போன்ற வெகு சாதாரண ஜீவன்களை எல்லாம் ஒரு புழுவுக்கு நிகராகத்தானே அதிகாரிகள் பார்த்திருப்பார்கள். 60 நாள் போலீஸ் காவல் முடிவதற்கு முதல் நாள் ஒப்புதல் வாக்குமூலம் எனப்படும் தாள்களில் என்னிடம் கையெழுத்து வாங்க வந்தார்கள். அதாவது அடிக்க வேண்டிய அத்தனை விதமான அடிகளையும் அடித்து உடலில் அத்தனை பாகங்களையும் சொரணை இழக்க வைத்து உயிர் மட்டுமே மிச்சம் என்கிற நிலையில் 8/8/91 அன்று மாலை 6:30 மணி அளவில் ஓர் அதிகாரியின் முன்னிலையில் என்னை கொண்டு போய்விட்டனர். என்னை எதிரே நிற்க வைத்துவிட்டு அவர் வெள்ளை பேப்பரில் அவர் மனதுக்கு தோன்றிய கற்பனைகளை எல்லாம் எழுதினார். எழுதிய பகுதிகளை என்னிடம் காட்டாமல் மறைத்தபடியே என்னிடம் கையெழுத்து கேட்டார். அவர் எழுதியதை என்னிடம் காட்டாவிட்டாலும் என்னை வசமாக சிக்க வைக்கும் விதமாக அது எழுதப்பட்டுள்ளது என்பதை என்னால் யூகிக்க முடிந்தது. அதனால் கையெழுத்து போட மறுத்து கதறினேன். கேட்க கூசும் ஆபாச வார்த்தைகளால் என் மனைவியையும் தாயாரையும் கேவலப்படுத்தி பேசினார்கள். இத்தனை நாள் அடி வாங்கியும் நீ திருந்தலையா? உன்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறேன் பார் என்றபடி என்னை தனி அறைக்கு அனுப்பி வைத்தார். மீண்டும் இரவு 8 மணிக்கு என்னை அழைத்தார். அந்த அறையில் அவரது கையின் அருகில் ஏற்கனவே என்னை அடித்து சிதைந்து போன ஒரு தடியும் ஒரு புதிய தடியும் வைக்கப்பட்டு இருந்தன. அவருடன் என்னை மிக கொடுமையாக அடித்த இன்னொரு அதிகாரியும் இருந்தார். அவர்களின் விஷமத்தனமான பார்வையே அவர்கள் நிகழ்த்தப் போகும் பேராபத்தை எனக்கு புரிய வைத்தது. கையெழுத்து போடாவிட்டால் அந்த இடத்திலேயே என்னை கொலை செய்ய முடிவெடுத்து விட்டார்கள். கையெழுத்து போடுறியா இல்லை உயிரை விடுறியா என உக்கிர வெறியோடு கேட்டார்கள். உயிரை விடுவதற்கா இத்தனை நாட்கள் இவர்களிடம் உதை வாங்கி கிடந்தேன்? சிறு குழந்தையாக நளினியின் வயிற்றில் வளரும் என் தளிரின் முகத்தை எப்போது பார்ப்பேன்? வைக்கும் வரை எப்படி என் உயிரை இழப்பேன்? என் குழந்தையின் முகத்தை காணும் வரை என்னை கொன்றுவிடாதீர்கள் என்று அவர்களிடம் எப்படி சொல்வேன்? இனியும் தயங்கினால் கோடியாக்கரை சண்முகத்துக்கு ஏற்பட்ட சாவே எனக்கும் ஏற்படும் என்பது உறுதியானது. என் வாரிசின் முகம் பார்க்காமல் உயிரை விட எனக்கு விருப்பமில்லை. அதே நேரம் அவர்கள் அழித்தே கொன்று விடுவார்களோ என்கிற பயத்துக்கும் பதிலில்லை. என்னை காத்துக்கொள்ள அப்போது எனக்கு இருந்த ஒரே வழி அவர்கள் சித்தரித்திருந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவதுதான். ஏதோ ஓர் ஆபத்து என்னை சூழ்கிறது என்கிற நடுக்கத்துடனேயே கைகள் துடிக்க கையெழுத்து போட்டேன். 8 வருடங்களுக்கு முன்னால் என் உயிரை காப்பாற்றிக்கொள்ள நான் போட்ட கையெழுத்தே என் உயிரை காவு வாங்கும் சாட்சியாக மாறிப்போனதுதான் என் ஜென்ம துயரம். அத்தியாயம் முற்று.